யாழில் பிக்மி சாரதிகள் அச்சுறுத்தல், போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் அதிருப்தி. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க சட்டமூல விவாதம் தொடர்பில் முக்கிய தீர்மானம். கடும் போக்குவாத மதங்களை பின்தொடர்வோருக்கு ஞானசார தேரர் எச்சரிக்கை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ரத்து செய்ய வேண்டும், கர்ஜ சூரிய வலியுறுத்து. மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவது இடம்பெறும் ஊழல் மோசடிகளுக்கு தீர்வாகாது, வசந்த சமரசிங்க. யுக்திய நடவடிக்கையால் தந்தையும் தாயும் கைது, பிள்ளைகள் பாதாள உலகத்தினருடன் இணையும் ஆபத்து, சம்பிக்க ரணபக்க. நாட்டில் கல்வி நிலை தடைப்படும் அபாயத்தில், ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை. கருப்பு சந்தையை ஆரம்பித்துள்ள இலங்கை அரசாங்கம், ஆனந்த பாலித குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆட்டோ சாரதிகளுக்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்ட போது நாங்கள் நீதியை பெறுவதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க சென்ற சமயத்தில் எங்களுடைய முறைப்பாடு ஒருதலைபட்சமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கவலையுடன் பிக்மி சாரதிகள் ஒன்றியத்தின் தலைவர் கலைச்செல்வன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்க உறுப்பினர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய சாரதிகளுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் சிறந்த சேவையை பயணிகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி, ஸோ அவற்றை சிந்தனைப்படி நாங்கள் அவைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எங்களோட வழியில் நாங்கள் எங்களோட சேவையை சிறந்த முறையில் செய்து கொண்டு வரோம். இருவேறு சந்தர்ப்பங்களில் எங்களுடைய பிக்மி சாரதிகளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் நீதியை பெறுவதற்காக இலங்கை காவல்துறைக்கு நாங்கள் முறைப்பாடு அளிக்க சென்ற சமயத்தில் எங்களோட முறைப்பாடு ஒருதலைப்பட்சமாக நான் நினைக்கிற ஒருதலைப்பட்சமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை உடனடியாக நாங்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு அறிவித்து அவர் பொலிஸ்மா அதிபர் ஊடாகத்தான் திருப்பி அந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு இன்று வரைக்கும் முற்றுப்பெறாமல் எங்களுக்கு நீதி கிடைக்காமல் அந்த விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்குற விஷயம், அதாவது கோரிக்கை முன்வைக்கிறேன். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், யாழ் வடபிராந்திய பொலிஸ்மா அதிபர் வரைக்கும் நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னால், நாங்கள் பயணிகளுக்கு சிறந்த சேவையை உரிய நேரத்தில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சேவைக்கு, அதாவது இந்த சேவை நாங்கள் எந்தவித தங்கு தடையுமின்றி மிக நேர்த்தியான முறையில் முன்னெடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருவோம். ஏன்னு சொன்னால் நேற்றும் கூட நல்லூர் பகுதியில் எங்களுடைய சங்க உறுப்பினருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த செயற்பாடுகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்தும் இந்த நிலைமைகள் எங்களுக்கு நீடிக்காமல் ஒரு உரிய பாதுகாப்பு ஏற்பாட்டோடு நாங்கள் மக்களுக்கு இந்த அளப்பெரிய சேவையை செய்வதற்கு வழி ஏற்படுத்தி தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க சட்டமூலம் தொடர்பான விவாதத்தை அடுத்த வாரம் நடாத்துவதற்கு பாராளுமன்றம் தீர்மானித்துள்ளது. சபாநாயகர் மஹிந்த அபிவர்த்தன தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. அதன்படி 2024 ஆண்டு ஜனவரி 9 முற்பகல் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் முற்பகல் 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான 2ஆம் வாசிப்பு உட்பட யோசனைகளும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. கடும் போக்குவாத மதங்களை பின்தொடர வேண்டாம் என பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகுடாத்த ஞானசார தேரர் கோரியுள்ளார். அண்மையில் இலங்கையில் இடம்பெற்ற சில கூட்டு தற்கொலை சம்பவங்கள் மத போதகர் ஒருவரின் போதனைகளினால் ஏற்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த கூட்டு தற்கொலை சம்பவங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிரை மாய்த்து கொள்வது பாவ செயல் என பௌத்த தர்மத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு உதவுதலும் பாரிய பாவ செயல் என பௌத்த தர்மம் கூறுகிறது. இந்த நிலையில் நாம் தர்ம மார்க்க நெறியில் பணிக்க வேண்டும். கடும் போக்குவாத மதங்களை பின்தொடர்ந்து பெருமதியான உயிர்களை அழித்து கொள்ள தேவையில்லை. காளான் முளைப்பது போன்று உருவாகும் மத கும்பல்கள் மத போதகர்கள் தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
மாதாந்த சம்பளம் பெறும் அனைத்து ஊழியர்களுக்கும் வாழ்க்கை செலவுக்கேற்ற சம்பள உயர்வு அல்லது குறைந்தபட்ச கொடுப்பனவாக 20,000 ரூபாவோ வழங்கப்படாவிட்டால் மறு அறிவித்தலின்றி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு மாகாண அரசு சேவைகள் தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்துள்ளன. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவை 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் அது அதிகரிக்கப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் இணைப்பாளர் சந்தன சூர்யாராட்சி இதனை தெரிவித்துள்ளார். பட்வரி அதிகரிப்பால் பொருட்களின் விலை, எரிபொருள், எரிவாயு, தண்ணீர் கட்டணம் மற்றும் அனைத்து சேவைகள் விலைகளும் உயர்ந்துள்ளன. நாங்கள் கூறிய சம்பள உயர்வையோ அல்லது 20,000 ரூபாய் கொடுப்பனவையோ வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் சம்பளத்திலிருந்து 6 வீதத்துக்கு பதிலாக 8 வீதம் குறைக்க முடிவு செய்துள்ளது. எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த அரசுக்கு ஜனவரி 25 வரை கால அவகாசம் தருகின்றோம். அதன் பின்னர் மறு அறிவித்தலின்றி இந்த நிலைமைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு கடுமையான தொழில்சார் நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அனைத்து அதிகாரங்களும் கொண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான கோரிக்கையை முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதனை மேற்கொள்வதாக உறுதியளிப்பார்கள் என நம்பிக்கை உள்ளது. கடந்த கால தலைவர்களும் அரசாங்கங்களும் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிப்பதற்கான முயற்சிகளை அரசியல் காரணங்களுக்காக முறியடித்தனர். இந்த நிலையில் நாட்டு மக்களுக்காக அவர்களுக்கு இடையில் நம்பிக்கை இல்லாதவரை இலங்கை ஒரு நாடாக முன்னேற முடியாது. இதன்படி தேசிய பிரச்சினைக்கு அரசியல் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியாது. ஏனெனில் பல்வேறு எதிர்ப்பு தாக்கங்கள் காணப்படும். மேலும் முதலாக 2000ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கி புதிய அரசியலமைப்பை உருவாக்க முயற்சித்தார். இது ஒரு மதிப்புமிக்க முன்மொழிவாக இருந்தது. ஆனால் அரசியல் காரணங்களால் அதை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. உண்மையில் அந்த காலப்பகுதியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியே குமாரதுங்கவின் நடவடிக்கையை எதிர்த்தது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு வரைவின் நகலை எரித்த செயற்பாட்டிலும் ஈடுபட்டது. இந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்க நாட்களில் புதிய அரசியலமைப்பை நிறுவுவதற்கும் அதன்படி செயற்படுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுவும் குறுகிய அரசியல் மற்றும் இனவாத கண்ணோட்டங்களால் தோல்வியடைந்தது என தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவது இடம்பெறும் ஊழல் மோசடிகளுக்கு தீர்வாக அமையப் போவதில்லை என ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஆனால் மறுசீரமைப்பு என்ற பெயரில் அரசாங்கம் மின்சார சபையை தனியார் மயமாக்கவே நடவடிக்கை எடுத்து வருகிறது. தனியார் மயமாக்கல் பிரச்சினைக்கு தீர்வு அல்ல. மின்சாரத்துறையில் தற்போதும் பாரியளவு மாபியாக்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் பலுசக்தி நாட்டுக்கு மிகவும் அவசியமானதாகும். அதனால் நல்ல சேவையொன்றை வழங்குவதற்காக இந்த துறைகளில் மறுசீரமைப்பு மேற்கொள்வது அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் யுக்திய நடவடிக்கையால் சிறுவர்கள் பாதாள உலகத்தினருடன் இணையும் நிலை ஏற்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையின் போது தாயும் தந்தையும் கைது செய்யப்படுகின்றனர். இதனால் வீடுகளில் தனித்திருக்கும் சிறுவர்கள் பாதாள உலகத்தினருடன் இணையும் ஆபத்து உள்ளது என தெரிவித்துள்ள அவர், பெண்கள் பாலியலில் ஈடுபடும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் பிள்ளைகள் தனித்து விடப்பட்டுள்ளனர். உணவையோ பாதுகாப்பையோ பெற முடியாத நிலையில் உள்ளனர் என தெரிவித்துள்ள சம்பிக்க ரணவக்க, இந்த பிள்ளைகளிடம் தங்கள் பெற்றோருக்காக வாதாட சட்டத்தரணிகளை அமர்த்தும் வலுவோ பணமோ இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள பெரும் முதலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளனர் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கடற்கரை ஓரங்களில் உள்ள ஹோட்டல்களை போலீசார் புல்டோசர்கள் பயன்படுத்தி அழித்ததை நாங்கள் பார்த்துள்ளோம். கடற்கரை ஓரத்தில் உள்ள அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்கும் அதிகாரம் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு உள்ளது. போலீசார் இவ்வாறான கட்டிடங்களில் தலையிட்டு அது போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் கட்டப்பட்டது என தெரிவிப்பது சட்டத்துக்கு விரோதமானது என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நடைமுறைக்கு வரும் வெட்வரி அதிகரிப்பின் விளைவு அப்பியாச கொப்பிகள் முதல் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் வரை பாதிப்பினை ஏற்படுத்துவதால் நாட்டில் கல்வி தடைப்படும் அபாயம் இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கல்வித்துறைக்கு வரி விதிக்க வேண்டாம் என அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அரசாங்கம் அதனை கருத்தில் கொள்ளாது இந்த வரி அதிகரிப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளதாகவும், தற்போது பாடசாலை பேன் சேவையை வழங்குவோர் பிப்ரவரி மாதம் பாடசாலை ஆரம்பித்தவுடன் கட்டணத்தை அதிகரிக்கப் போவதாக தெளிவாக அறிவித்துள்ளனர்.
இதற்கமைய அனைத்து பாடசாலை உபகரணங்களும் வட்வரி விதிக்கப்படுவதால் மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள்? பெற்றோருக்கு சமையல் எரிவாயுவிலிருந்து கொள்வனவு செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 18% வரியை விதித்து, பிள்ளைகளின் அப்பியாச கொப்பி முதல் அனைத்துக்கும் 18% வரியை விதித்தது. பாதணி முதல் புத்தக பை வரை வரியை விதித்து போக்குவரத்துக்கும் கட்டணத்தை அதிகரித்த பின்னர் எப்படி வாழ்வது? நாட்டில் வறிய பிள்ளைகளினுடைய கல்வியை அளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமா? இதன்படி அரசாங்கத்துக்கு கல்வி அமைப்பை நடத்த விரும்புகிறதா? அல்லாவிடின் இந்த நாட்டின் கல்வி முறைமையில் சாதகமற்ற நிலைமையில் உள்ள எதுவும் இயலாத பிள்ளைகளின் கல்வியை அளிக்க விரும்புகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வருடத்தை சாதகமான பொருளாதார வேகத்துடன் ஆரம்பிப்பதன் மூலம் வருடத்தின் முதல் காலாண்டு இறுதிக்குள் மக்கள் மீதான சுமை 75% குறைக்கப்படும் என வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் அதிகார சபைக்கான வேலை திட்டம் இந்த வருடத்துக்குள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதனால் நுகர்வோர் உரிமைகள் மேலும் பாதுகாக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதுள்ள வரி கொள்கையால் எதிர்காலத்தில் பல சலுகைகள் கிடைக்கும் என உறுதி செய்ய முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு கிடைக்கும் வரி வருமானத்திலிருந்து நாட்டின் எதிர்காலத்துக்காக முதலீடுகள் செய்யப்படுமானால் அதற்கு துணை நீக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. நாட்டில் 12% என்ற அளவிலேயே வரி வசூலிக்கப்படுகின்றது. எனினும் நாட்டை விட்டு வெளியேறி தொழிலுக்காக செல்லும் நாடுகளின் வரி சதவீதம் 38 முதல் 43 அளவில் உள்ளதாக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புத்தள மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயா ஸ்ரீத திரேசா எதிர்க்கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார். இது தொடர்பில் அவர் உத்தியோகபூர்வ முகநூல் புத்தகத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்வதற்கு நான் மிகவும் தீர்க்கமான முடிவை எடுத்தேன். எனது அரசியல் வரலாற்றிலும் நிகழ்காலத்திலும் இது மிகவும் முக்கியமான தருணம். எனது 15 வருட பாராளுமன்ற அனுபவத்துடன் எனது நாத்தாண்டி தொகுதிக்கும் புத்தளம் மாவட்டத்துக்கும் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்பதே எனது ஒரே நம்பிக்கை. முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் சான் விஜயலால் டி சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அம்பலாங்குடை தொகுதி அமைப்பாளர் பதவி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 1 புதிய பெறுமதி சர்வரியை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் அரசாங்கம் கருப்பு சந்தையை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த தொழிற்சங்க அழைப்பாளரும் பேச்சாளருமான ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் டிசம்பர் 31 இறுதிக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனினும் ஜனவரி 1 காலை 5 மணிக்கு மின்துறை அமைச்சர் திருத்தப்பட்ட எரிபொருள் விலையை அறிவித்தார். எனவே இது விலை திருத்தம் அல்ல. எரிபொருளுக்கான வரியை சுரண்டும் வசூல். கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புக்கள் முன்னைய விலை மற்றும் இலங்கை ரூபாவின் உயர்வை கருத்தில் கொண்டு 1 லிட்டர் பெட்ரோலின் விலை குறைந்தபட்சம் 15 ரூபாவால் குறைக்கப்பட வேண்டும். எனினும் தற்போது அது உயர்த்தப்பட்டுள்ளதாக பாலிது சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு விலையை பொறுத்தவரை இதன் விலையை 495 ரூபாவினால் குறைத்திருக்க வேண்டும். எனினும் அது 685 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.